வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலை உணவுகளில் ரொம்ப முக்கியமானது இட்லி. இந்த இட்லிக்கு நம்ம எப்போவும் வீட்டில் கடைகளில் உள்ள அரிசியை வாங்கி மாவாட்டி அதிலிருந்து இட்லி சுடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் கொடுக்குற அரிசியை வச்சும் நம்ம வீட்டில் இட்லி போடுவோம். இன்றைக்கி வீடியோவில் ரேஷன் அரிசியை வச்சு எப்படி பெர்ஃபெக்டான இட்லி நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட்லி உங்களுக்கும் நல்லா புசு புசுன்னு வெள்ளையாக வரும். இப்போ ரேஷன் அரிசியில் இட்லி அரிசி, அதாவது குண்டு அரிசி இருக்கும், அதில் 1 கிலோ எடுத்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ மொத்தமாக நமக்கு அரிசி மட்டும் 1.5 கிலோ ஆச்சு. இப்போ இதுக்கான தேவையான உளுந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் உளுந்து எடுத்தாலே போதுமானது. வெந்தயம் 1 டீஸ்பூன், அதே மாதிரி அவல் ஒரு 1/4 கப். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்து தனியாக அரிசி மாவு தனியாக நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஆட்டுற பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக ஆட்டிட்டிங்கனாலும் இட்லி பார்த்தீங்கன்னா களி மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உளுந்தை நல்லா பொங்க ஆட்டி இதில் இந்த மாவை கலந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு புசு புசு இட்லி போட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.